இன்னைக்கு டே 8ஓட கிளாஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மேங்கோ பேட்டர்ன்ஸ். ஓகே, பேசிக் மேங்கோ பேட்டர்ன்ஸ். ஸோ மேங்கோ டிசைன்ஸ் எப்படிலாம் வரலாம், மோஸ்ட்லி இது வந்து அரபிக் மெஹந்தியில் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு எஸ் போட்டுக்கிறேங்க. ஓகே, எஸ் மேலே சின்னதாக அண்ட் கீழே கொஞ்சம் பெருசாக. ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல சுருள். ஓகே, தென் இங்கிருந்து ஒரு லைன் வந்து அப்படியே பெண்ட் ஆகி இதில் வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ கீழே உங்களுக்கு குண்டாக இருக்கணும், மேலே லீனியராக போகணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதை பேசிக்காக நம்ம இது வரைக்கும் பேசிக் எலிமெண்ட்ஸ் நிறைய படிச்சிருப்போம்ல, அதை வச்சு ஃபில் பண்ணணும். ஸோ எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து டாட் அண்ட் ஆர்க் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் இதுக்கு மேலே ஹம்ப். டபுள் ஹம்ப் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறோம். டாட் ஆர்க் அண்ட் ஹம்ப். டாட் ஆர்க் ஹம்ப். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மேங்கோ டிசைன்ஸ் போடணும். ஸோ இதில் 4 டைரக்ஷன்ஸ் இருக்குது. இப்போது நம்ம ரைட் சைட் பார்த்த மாதிரி போட்டிருக்கோம், சேம் இதே லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி போட்டணும். அதுக்கு எஸ்ஸை அப்படியே உல்டாவா. ஓகே, இந்த இடத்துல சுருள். ஓகே, ஸோ இந்த எண்டில் இருந்து இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இங்கே என்ன டிசைன், ஒன்றுத்துக்கும் நான் ஒரு டிசைன் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் இதை டார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்விரில் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே ஹம்ஸ். சேம் ஸ்ப்ரில் போட்டுக்கோங்க. கோன் போடச்ச ஒரு வாட்டியும் தொடச்சிட்டு போடுங்க. இல்லைன்னா இப்போ நம்ம போட்டுகிட்டே இருக்கும் போது இதில் ஆல்ரெடி ட்ரை ஆனது இங்கே ஸ்டிக்காக இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு டிசைன் பர்ஃபெக்டாக வராது.
அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைரக்ஷன் டவுன்வர்ட்ஸ். ஸோ கீழேருந்து ஏஸ் போடுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே கொஞ்சம் ப்ராடாக கொண்டு போகிறோம். இங்கே எப்பயும் போல் ஸ்ப்ரெல். ஓகே, ஸோ இங்கேருந்து கீழே கொண்டு போனாலும் சரி, மேலேருந்து வந்தாலும் சரி. ஸோ இதோட ஃபில்லிங்ஸ் வந்து கிரிட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே சுருள். ஸோ இதுலேயும் நான் பேசிக் கிரிட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 4 மேங்கோ டிசைன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயே சேம் இதே மாதிரி தான், பட் நம்ம மேலே ஸ்விரில் இல்லாமல் ஓகே ஒரு பெரிய ஆர்க் மாதிரி கொண்டு வந்து இப்படி ஜஸ்ட் ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபில்லிங்ஸ் நான் ஜஸ்ட் ஒரு ஸ்விரில்ஸ்லேயே ஃபில் பண்ணிக்க போகிறேன். எல்லா ஸ்விரிலும் சேம் சைஸில் இருக்க மாதிரி மேனேஜ் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் ஸ்விரில் போக மீதி பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கும், அந்த இடத்தெல்லாம் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருங்க. ஓகே,
ஸோ சேம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி போட்டுட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அந்த டைமுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஃபில்லிங்ஸ் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு டிசைனும் முடிச்சுட்டு கண்டிப்பாக அவுட்லைன் கொடுக்கணும். நீங்கள் சம்டைம்ஸ் எல்லா டிசைனுக்குமே அதே தான். சில டிசைனுக்கெலாம் அவுட்லைனே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ரொம்ப தின்னாக சென்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. திக் பண்ணிவிட்டு அவுட்டர் நல்லா டார்க்காக பண்ணிவிட்டு அப்புறமா சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி 2 டைரக்ஷனும் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு கீழேருந்து ஒரு பெண்ட் ஆகி ஜாயின். ஓகே, இதில் ஜஸ்ட்டு சர்க்கிள் மட்டுமே கொடுத்து ஃபில்லிங்ஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்ஸ் மேலே இப்படி கோனை ஃபுல்லாக ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணோன்னா இதை வந்து நெகட்டிவ் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. ஓகே, திஸ் கால் நெகட்டிவ் ஃபில்லிங். ஓகேவா? அதுவே இந்த மாதிரி ஏதோ ஒரு எலிமெண்ட்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணுறோம். இது வரைக்கும் படித்த ஏதோ ஒரு எலிமெண்ட்ஸை கொண்டு போயிட்டு ஒரு டிசைனை ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பாசிட்டிவ் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. திஸ் கால்டு பாசிட்டிவ் ஃபில்லிங்ஸ். ஓகே, ஸோ அதில் நீங்கள் எந்த ஃபில்லிங்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்படி போடுறேன்னு சர்க்கிள் நீங்கள் இப்படி போடாதீங்க. நான் ஸ்டார்டிங்கில் போட்ட மாதிரி நீட்டாக போட்டு இந்த மாதிரி போட்டு சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் இன்னொன்று. ஓகே, இந்த மாதிரி. ஸோ இதில் நான் இப்போது கிரிட்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஜாயின்ஸ்லாம் டாட் வச்சுட்டு சென்டரில் ப்ளஸ் சிம்பிள், ப்ளஸ் இல்லை கிராஸ் எப்படி வேணால் போடலாம்.
அண்ட் ஃபைனலாக அவுட்டரை திக் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாத்துலேயுமே அதை பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேர்ட் ஒன், இது ஃபர்ஸ்ட் டிசைன், இது செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன். தேர்ட் ஒன் எப்படி அப்படின்னா சேம் இதே மாதிரி தான், எஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே சேம் ஸ்ப்ரில் போட்டுக்கோங்க. நான் சொல்கிற மெத்தட் படியே போங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். தென் இங்கேருந்து லைன்ஸ் கொண்டு வந்து இப்படி வந்து ஓகே, இப்போ இந்த ஆர்க் அப்படியே கண்டினியூ பண்ணி இப்படி ஜாயின். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த டிசைனுக்கு ஃபில் பண்ணிவிட்டு ஹம் போட்டுக்கிறேன். இன்னொரு வாட்டி ஓகே. தென் பெரிய ஹம்பு மேலே ஒரு லைன். ஓகே, just line. ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே ஹம்ப். பாருங்க, திரும்பவும் சொல்கிறேன், ஃப்ரீ கிளாஸுக்கும் பெய்ட் கிளாஸுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அது கேஷ் கட்டியிருக்கோன்றதுக்காக நம்ம டெய்லி போடுவோம். இது அப்படி கிடையாது. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பண்ணும் போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ எந்த விஷயத்தை எப்படி படிக்கணுன்றது நம்ம இஷ்டம்தான். ஓகே, ஃபைனலாக டார்க் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போது சேம் இதே மாதிரி மிரர். ஓகே, இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தென் இங்கே ஸ்ப்ரில் போட வேண்டியதை போட்டுருங்க. ஓகே, தென் இங்கேருந்து லைன் கொண்டு வந்து இப்படி ஓகே ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த லைனை இப்படி கொண்டு வந்து இப்படி ஜாயின். ஓகே, இதில் பார்த்துருக்க மாட்டீங்க, பட் இதில் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது இதுக்கு ஜஸ்ட்டு தின் லைனே நான் ஒரு டிசைனாக கொடுக்க போகிறேன். டபுள் லைனாக போட்டுகிட்டே போகிறேன். ஓகே, ஸோ இப்போது அதை அப்படியே திக் பண்ணிகிட்டே வரேன்.
ஸோ அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு டவுன்வர்ட்ஸ். ஸோ இப்போ பெருசாக போட்டு குட்டி போய் சுரல் போட்டுட்டு தென் இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு பெண்ட் அண்ட் ஷார்ப். ஓகே, அந்த ஷார்ப்லேருந்து இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ண. ஓகே, ஸோ இப்போது double lines. ஓகே, டபுள் லைன்ஸ் போட்டுட்டு இங்கே நம்ம போட்ட அதே டாட்ஸ் தான், ஆனால் டபுள் லைனுக்கு போடுறோம். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் படித்த எல்லா டிசைனையும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் போட்டதே போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகே, பெருசாக வந்து இங்கே குட்டி. ஓகே, ஓகே, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இதில் நான் ஜஸ்ட்டு ஹம்ப் மட்டுமே கொடுத்து ஃபில் பண்ண போகிறேன்.